சொல்றேன். இவ்வளோ நாளா ஏன் அதிமுக விமர்சிக்க மாட்றார்ன்னு நான் சொன்னது என்னை போன்றவர்கள் சொன்னது கொஞ்சம் நல்லா கேட்டுருச்சு போல இருக்கு. நேரா குறி வச்சுட்டாரு அதிமுக ஓட் பேங்குக்கு. இந்த மாரி ஆளுங்க கண்ட்ரோல்ல இருக்கே இந்த கட்சின்னு அவருடைய தகுதி குறைவை, திறமையின்மையை போட்டு பொதுவெளியில உடைச்சுட்டாரு விஜய். எடப்பாடி மீதான தனிப்பட்ட விமர்சனம் மறைமுகமாக. அதோட நிறுத்தியிருந்தா கூட சரி ஒரு லீடரை திட்டிட்டு போயிட்டாருன்னு பார்க்கலாம். அந்த வேதனையில வெம்பி துடிக்கிற அந்த தொண்டர்களுக்கு 26ல என்ன நல்ல முடிவு எடுக்கணும்லாம் தெரியுங்கிறாரு. அதாவது நீ இந்த முடிவு எடுத்துறாத. அதிமுகவிலே இருந்தாலும் அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி இருந்தாலும் அவரை ஆதரிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பிடித்த தலைவர் எம்ஜிஆர் வேற முன்னாடியே ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். அப்போ வெளிப்படையாக அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து ஒருவர் வலை வீசுகிற போது எடப்பாடி உஷாரா இருக்கணும்னு சொன்னோம். ரைட்டு. அந்த விஜய் மட்டும் எடப்பாடி விமர்சிக்கல. எடப்பாடியும் எப்ப அவர் விமர்சிச்சிடாதீங்கப்பா, தேவையில்லாம அவரை போய் இது பண்ணாதீங்கன்னு மாவட்ட செயலர் கூட்டத்தில் தலைமை கழகத்தில் நடந்த தலைமை கழக நிர்வாகிகள் செயற்குழு கூட்டத்தில் எல்லாம் தொடர்ந்து சொன்னார். ஏன்னா வாய்ப்பு இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதை மறைமுகமா எங்கள் கூட்டணிக்கு ஒரு பிரமாதமான கட்சி வரப்போன்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னார். தங்கமணி வேலுமணி தொடங்கி செல்லூர் ராஜ் வரைக்கும் 2ஆம் கட்ட தலைவர் எல்லாருமே கொஞ்சம் நம்பிக்கையோட தான் இருந்தாங்க. சரி அண்ணன் பேசிட்டு இருக்காரு வந்துடுவார். விஜய தான் நினைச்சாங்க. வேற எந்த கட்சியும் பிரம்மாண்டமான கட்சி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி முக்கியமான கட்சி, வாக்கு வங்கி உள்ள கட்சியை தவிர பிரம்மாண்டமான கட்சி அல்ல. ஏன் அல்லன்னா நம்ம 21லயும் அவங்களோட தான் கூட்டணி வச்சாங்க, பெருசா வெற்றி கிடைக்கல. நான் குறைச்சு மதிப்பிடல. விஜய் ஒப்பிடுற போது அவர் பிரம்மாண்டம் சொல்லி பாமக இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது இப்ப 2ஆ உடைஞ்சிருக்கு அல்லது இரு பிரிவா தோன்றுகிறதுன்ற நிலைமையில அதை போய் பிரம்மாண்டம்னு சொல்லியிருக்க மாட்டார். அப்ப இப்பதான் 2ஆம் கட்ட தலைவர்கள் முதல்ல விழிச்சுக்கணும். ஒண்ணு எடப்பாடி தன்னைத்தானே சுய பரிசோதனை சொல்லணும். இந்த கட்சி பலவீனமா இருக்கிறனால தானே எல்லாரும் இப்படி லெப்ட்ல டீல் பண்ணிட்டு போறாங்க. நாம பலமா இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு அவர் வரணும். ஒன்றுபட்ட அதிமுக பத்தி சிந்திக்கணும். அவர் இடத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. நான் ஏதோ உறுதிமொழி கொடுக்கல. பிராக்டிக்கலா அந்த அரசியலை பார்த்துட்டு நான் சொல்றேன். நான் தேர்தலிலேயே போட்டியிட மாட்டேன் தினகரன் சொல்லிட்டார். எந்த தியாகத்துக்கும் தயார், எனக்கு ஒரு பதவியும் வேணாம் ஓபிஎஸ் சொல்லிட்டார். எதுக்கு சார் பயப்படுறீங்க? நீதிமன்றம் உங்களை பொதுச் செயலராக ஏத்துக்குச்சு. தற்காலிகமா கூட அதாவது சிவில் வழக்கினுடைய இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டுனா கூட 20 வருஷம் கழிச்சு வரும். யார் யார் எங்க இருப்போமோ தெரியாது 20 வருஷம் கழிச்சு. சட்ட ரீதியா, கட்டமைப்பு ரீதியா, நிர்வாக ரீதியா கட்சி நீங்க தான். அந்த கட்சி உங்களை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சிடுச்சு. நீங்கள் அங்கம் வகிக்கிற என்டிஏ உங்களை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. சரி, நான் அமித்ஷா சொல்ல நயினார் அண்ணாமலை சொல்லிட்டு அதை கூட எடுத்துக்குவோம். இவ்வளவு பாதுகாப்பு இருந்தோம். யாரையும் ஓபிஎஸ் கதை அது முடிந்து போன கதை, தினகரன் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. அவர் தன்னைத்தானே சுய பரிசோதனை பண்ணி ஒன்றுபட்ட பலமான அதிமுக உருவாக்குறதுக்கு அவர் முன் வரணும். அவர் முன் வரவில்லை என்றால் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் ஜெயலலிதாவினுடைய அந்த நிழலை பார்த்து கூட அவ்வளவு குனிஞ்சு வளைஞ்சு கும்பிட்டியிலே இன்னைக்கு ஆன்மாவை நினைச்சே பயப்படுறீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க அடிக்கடி சொல்றீங்க அம்மாவின் ஆன்மாலாம்.